சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரோகிணியோட அம்மா மீனாவோட காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாது, சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்ட்டு. சரி நான் மீனாவும் டல்லாக போகிறாங்க. போன இடத்துல முத்து கேட்குறாரு, என்ன மீனா சந்தோஷமாக போனால் வரும்போது டல்லாக போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக தலைவலிக்குது அதனால தான் அப்படின்ட்டு. நான் ஒன்றா மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? இல்லை பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை ரோகிணி கேட்டு அப்பா சொல்லணும் போது தனிப்பட்ட ரீதியில் மீனாவோட காலில் விழுந்து ரொம்ப தேங்க்ஸ் மீனா, இதை சொல்லாதனால ரொம்ப நல்லதாக போச்சு, தெரிஞ்சிருந்தால் என்னை வீட்டை விட்டே அடித்து துரத்திருப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. நான் உங்களுக்கோசரம் சொல்ல, கிறிஷோக்கோசம் தான் இந்த விஷயத்துக்கு நான் போய் சொன்னேன், அதனால் உங்களுக்கு சொன்னேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. இவங்க காலில் விழுறத முத்து தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு. கிட்ட என்னாச்சு, ஏன் ரோகிணி உங்கள் காலில் விழுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என் காலெலாம் வில்லையே, மீனா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னும்போது, இல்லைங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க, இதுதான் நான் இந்த விஷயம் எனக்கு எப்பயே தெரியும் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இந்த மாதிரி அவங்க கிறிஷோட பெரியப்பாக்கு நான் வண்டி ஓட்டும்போது அவங்க ஃபோட்டோ காட்டும்போது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், கிறிஷோட அம்மா இவங்க தான்ட்டு. இது இப்போதுக்கும் நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம் மீனா, நமக்குள்ளேயே வச்சுப்போம்.